Hello guys, welcome to my channel. என் பேர் Jaicy Victoria. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஸ்பெஷல் ஐட்டமாக எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான ஒரு டே இன்றைக்கி மார்னிங் டு நைட் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 11:30 ஆகுது. நான் காலைல ஒரு 10 o'clock எழுந்தேன். 10 o'clock எழுந்த உடனே எனக்கு செம்ம பசியா, அதனால் பல்லெல்லாம் விளக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம குளிக்க போகிறோம். தலை குளிக்கலான்னு இருக்கேன். நான் வந்து தலைக்கு எதுவுமே வைக்கலை, ஏன்னா வந்து எனக்கு இன்னும் கோல்டு வந்துட்டு ஃபுல்லாக ரிக்கவர் ஆகலை. ஒரு மாதிரியாக குறைன்னு இருக்கு என்னோட தொண்டை. அதனால் தலைக்கு எதுவும் அப்ளை பண்ணாமல் அப்படியே தான் குளிக்க போகிறேன். எதனா ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குது ஆக்சுவலான்னு பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் டெய்லர்கிட்ட போக வேண்டிய வேலை இருக்குது, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து லக்கேஜ் பேக் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஊருக்கு போகிறோம், மும்பை போகிறோம். நம்மளோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆமாம், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா? அது அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். நானும் டேடியும் மட்டும் தனியாக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே லஞ்ச் டைமும் வந்தாச்சு. அதனால நான் வந்து சாப்பிட போகிறேன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா போரிங் லஞ்ச் தான். சாம்பார், உருளைக்கிழங்கு, முட்டை, இதுதான் வந்துட்டு இப்போ உட்காந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு வீடியோ எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து டெய்லர்கிட்ட போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோ எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கலவரம் நடந்து முடிஞ்ச மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ டெய்லர்கிட்ட வந்துட்டு தைக்க கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். அது போக இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் எல்லாத்தையும் அப்படியே பரப்பி போட்டு வச்சுட்டு கடைசியில் இந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்து டக்குன்னு போய் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், ஓகேவா? போகலாம். ஸோ ஒரு வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே டைம் வந்து 5 மணி ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ தான் vlog ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. அவ்வளோ டைம் நடுவில் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம டெய்லர்கிட்ட போக வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து சொன்னேன் இல்லையா, நம்ம வந்துட்டு ஊருக்கு போகிறோன்ட்டு, மும்பை போகிறோன்னு, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம்ல. நான் வந்து இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தேன், ஓகேவா? பட் இது வந்து செம்ம லூஸாக இருந்துச்சு. இது ஆல்ரெடி நான் ஒரு vlog வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். செம்ம லூஸாக இருக்குது. ஸோ அதனால் பின்னாடி வந்து டாட் அடிக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. 2 டாட் வச்சு இப்படி பிடிச்சி தைக்கிற மாதிரி நினைக்கிறேன். அது ஆமாம் அதுதான். ஸோ அதை தான் வந்து பண்ண போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கப்புறம் இது கூடவே இந்த ட்ரெஸ் வாங்கினோம் இல்லையா, இதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரீசெண்டாக நம்ம ஃப்ளிப்கார்ட் ஹாலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்னாச்சு, நான் கொஞ்சம் ஹாஷாக பிடிச்சி இழுத்துட்டேன். அது வந்து தையல் விட்டுருச்சு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில், ஓகேவா? அதை போயிட்டு தைக்க கொடுக்கணும். இந்த 3த்தையும் வந்து இப்போ பேக் பண்ணிவிட்டு டெய்லர்கிட்ட போக வேண்டியது தான். ஸோ டெய்லர் ஷாப் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட தான். ஸோ அதனால் நான் நடந்தே போயிட்டேன். அங்கே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் கொடுத்துட்டு அவர்கிட்ட என்னென்னலாம் பட்டி டிங்கரிங் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்கே வந்து ஆக்சுவலி 1.5 hours 1 hour to 1.5 hours ஆகிடுச்சு அங்கேயே. அதுக்கப்புறம் தைச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இதை வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு டெய்லர்கிட்ட போயிட்டு. இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இதுக்கு மேலே இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணதுக்கு நான் உட்காந்தேன்னா கண்டிப்பாக நைட்டு 9:30 10 அந்த ரேஞ்சுக்கு ஆகிடும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அந்த 2 ட்ரெஸ்ஸு, அதை வந்துட்டு நான் வந்து போட்டு பார்க்க போகிறேன் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் வந்து போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கடைக்கு போவோம். ஸோ ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இங்கே டைட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுது. சரி பார்ப்போம், தண்ணியில் போட்டால் கொஞ்சம் ஸ்டிங்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து ரெடிமேட், ஓகேவா? இதை தைச்சதே ஒரு கேவலமாக தைச்சிருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி வந்துடுது பெண்ட் ஆகி. ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. இது வந்து எவ்வளோ தைச்சாலும் இப்படி தாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியே தான் வந்து போட்டு போகிறோம். உங்களுக்கு தெரியுதா, இப்படியே வந்து இப்படியே இறங்கிடுது அசிங்கமாக. வேறு வழி இல்லை, நம்ம வந்து அந்த அடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒரேடியாக பயங்கரமாக டைட்டாக தைச்சிட்டாரு. என்னால் வந்துட்டு கை கூட தூக்க முடியல, செம்ம டைட்டாக இருக்குது. மூச்சு விட முடியல, பயங்கர டைட்டாக இருக்குது. திரும்பவும் இதை வந்து நான் பிரித்து தான் விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே வேலையாக போச்சு நம்மளுக்கு. ஸோ எனிவேஸ் வேறு வழி இல்லை நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து நார்மலான ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு
கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை போய் பார்ப்போம். அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேக்கிங் பண்ணோம், அதையும் பார்ப்போம். ஸோ கடைக்கு வந்துட்டு நானும் என் தம்பியும் தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டும் ஃபேன்சி ஷாப்பும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து இங்கே ஆஸ் யூஷுவல் என்னோடய வ்ளாகில் நீங்கள் வந்துட்டு பல தடவை பார்த்துருப்பீங்க சூப்பர் மார்க்கெட்டை, ஹனிஃபா சூப்பர் மார்க்கெட்னு. இங்கே தான் வந்துட்டு எப்போவுமே போவோம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு போயாச்சு. ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு வந்திருந்தோம். பிகாஸ் ஆப்வியஸாக ஊருக்கு போகிறோம், எப்படி நான் ஸ்நாக்ஸ் இல்லாமல் போவேன். அதனால் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இங்கே வந்துட்டு டொரிட்டோஸும் இந்த குர்குரேவும் வந்துட்டு இருந்துச்சு. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வேறு எதுனா எடுக்கலாமா அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு பில் போட வந்தாச்சு. அங்கே வந்துட்டு எல்லா பொருளையும் வந்து பில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம வந்துட்டு ரெகுலராக போகிற இந்த ஃபேன்சி ஷாப் வந்து வந்தாச்சு. இங்கே தான் வந்துட்டு எப்போவுமே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் எதுவும் வாங்கணும்னா வருவோம். ஸோ இங்கே ஆக்சுவலி எதுக்கு வந்தேன்னா என்னோடய சைட் ஸ்டட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கலர் போயிடுச்சு. ஸோ அதனால் ஆஸ் ஆஃப் நவ் போடுறதுக்காக கொஞ்சம் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் வந்துட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ஹால் காட்டுறேன், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு தட்டை பேக்கெட் வாங்கியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி மம்மி கேட்டாங்க. மம்மி வந்துட்டு சாப்பிட்றதுக்குள்ளே நான் பிரித்து சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்துட்டு திரும்பவும் வந்து ஒரு முறுக்கு பேக்கெட், இதுவும் மம்மி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலு புஜியா இல்லை புஜியா சேப், இது வந்து டேடிக்கு. அதுக்கப்புறம் டொரிட்டோஸ், இன்னொரு டொரிட்டோஸ், அதுக்கப்புறம் இன்னொரு டொரிட்டோஸ். எனக்கு வந்துட்டு இந்த பர்பிள் கலர் டொரிட்டோஸ் வந்துட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் உயிரில் கலந்துருச்சு. அதனால் வந்துட்டு இத்தனை வாங்கி அடுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து லேஸ் வந்து ஆரஞ்சு கலர் வாங்கியிருக்கேன். அப்புறம் என் தம்பி வந்து அவனுக்கு சில பல ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தான். அதை வந்து அவனோட டேபிளில் நான் வந்து வச்சுட்டேன். ஸோ அது அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஷாப் போயிருந்தோம்ல, அதில் வந்து 2 ஐட்டம் மட்டும் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு இந்த பாண்ட்ஸோட இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து காலி அரிசின்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சைடில் போடுறதுக்கு ஸ்டட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது வந்து குட்டியாக இப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சும்மா மெட்டல் ஸ்டட்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி. ஸோ சைடில் வந்து போடுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ போட்டிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கலர் போயிடுச்சு. ஸோ அவசரத்துக்கு வந்துட்டு இது வாங்கியாச்சு. எங்கள் மம்மி வந்துட்டு என்னை ஆக்சுவலி கோல்டில் வாங்க சொன்னாங்க. கோல்டில் வாங்கி அப்படியே போட்டுக்கோ, அவுத்துடாத அப்படின்னாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் இதே வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன், ஓகேவா? ஸோ சென்னையில் இருக்க அனைத்து குப்பையும் இங்கே தான் இருக்குது. என்னோடய வீட்டில், என்னோடய ரூமில் குப்பைக்குள்ளே நான் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ எடுத்து வைக்கணும். ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு பேக் பண்ணி வைக்கணும். எங்கள் மம்மி வந்து கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஹெல்ப்பில் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் என்ன ட்ரெஸ் கொண்டு போகிறேன்றதை வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போது டின்னரே முடிச்சிட்டேன். இப்போ தான் வந்து எங்கள் மம்மி ஃப்ரீ ஆகிட்டாங்க. இப்போ தான் வந்து அடுக்கி வச்சிட்ருக்காங்க. லாஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகும்போது அடுக்கிட்டு இருந்த மாதிரியே இப்போ வந்துட்டு நாங்கள் மும்பை போகிறதுக்கு மம்மி அடுக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி மும்பைக்கு மம்மி வரல, நானும் டேடியும் தனியாக போகிறோம். ஸோ என்னோடய ட்ரெஸ் எல்லாம் எங்கள் மம்மி தான் எனக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் பேசிக்காக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மெஸ்ஸி பர்சன். எனக்கு வந்து இந்த நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக வராது. யாரா எனக்கு ஹெல்ப் பண்ணால் தான் என்னால் நிம்மதியாக போயிட்டு வர முடியும். ஸோ அதனால் எங்கள் மம்மி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நீட்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் பேக்குள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக வந்து கமல்ஸ்லாம் எடுக்கணும்ல. ஸோ நான் வந்துட்டு கமல்ஸ்லாம் இன்னொரு டப்பாவில் போடலாம் அப்படின்ட்டு என்னோடய இந்த கமல் ட்ரே எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேயே வந்துட்டு மம்மி சிலதெல்லாம் எடுத்து இன்னொரு பாக்ஸ்குள்ளே வந்துட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி மம்மி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் எப்படியும் வந்துட்டு நம்ம பேக்குள்ளே வைக்கும்போது அது வந்து கலைஞ்சு போயிடும். ஸோ எனிவேஸ் வச்சாச்சு. இந்த ஆக்சிடைஸ் சில்வர் இயரிங் இது வந்து எடுத்தேன். இது வந்து நம்ம பாண்டி பசார் போனப்போ, ஆர்த்தி கூட போனப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு சில்வர் இயரிங். அப்புறம் இப்போ காமிக்கிறேன்ல, இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே வந்து செட் ஆகிடும். ஸோ அதனால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோல்டு இயரிங், இது 4 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து மேக்கப் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆப்வியஸாக வந்து ஃபங்க்ஷன் போகிறோம், எப்படி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போனால் நல்லாயிருக்குமா, அதனால் இது எடுத்துக்கிட்டேன்.
ஸோ நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சுகர் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் அப்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இந்த பவுச்சுக்குள்ளே தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து இந்த லாக்மே ஃபாரோ மேட் லிக்விட் லிப் கலர் இதில் வந்துட்டு ஒரு 3 கலர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் NYBே, அப்புறம் அந்த ஃபேஸஸ் கனடா, மேப்ளின் லிப்ஸ்டிக், இந்த மாதிரி சில பல லிப்ஸ்டிக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணுக்கு போட வேண்டிய ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஐலைனர், காஜல், மஸ்காரா, ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ப்ரைமர் வந்து ஒன்று வச்சுருந்தேன், இன்சைட்டோட ப்ரைமர் எடுத்தேன். அப்புறம் நிக்ஸோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்தேன். எங்கே போனாலும் நான் அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஐ ஷேடோக்கு வந்து நான் இந்த பேலட் தான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு அது உடஞ்சிச்சுன்னா கஷ்டமாக போயிடும், அதனால். அப்புறம் ஒரு 2 ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து நான் இதெல்லாம் அந்த லாவி பேக்கில் தான் வந்து வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்லிங் பேக் ரீசெண்டாக நம்ம வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் தான் இந்த பவுச் வந்து எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து வாங்கியிருந்தது. இதோட வேரியண்ட் வந்து இன்டு த நைட் அப்படின்ட்டு ஒரு வேரியண்ட், செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி பேக் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது, பட் ஆஸ் ஆஃப் நவ் இதை மட்டும் நான் வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு லக்கேஜை வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் எடிட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். டைம் வந்துட்டு 10:30 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு படுத்து தூங்கிடுவேன். அண்ட் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மூக்கு பயங்கரமாக அடைச்சிக்கிச்சு. அதனால சீக்கிரம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். பாய்.